ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு தென்னாலிராமனோட கதையோட வந்திருக்கேன். விஜயநகர சாம்ராஜ்யத்தோட மன்னர் கிருஷ்ணதேவராயர்கிட்ட தெனாலிராமன் விகட கவியாக வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அது எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கிற காலகட்டத்தில் அவர் மேலே அங்கே இருக்கிற அமைச்சர்களுக்கு எல்லாருக்குமே பொறாமை. என்னன்னா, அவர் எப்பயுமே மன்னர்கிட்ட நல்ல பேரே வாங்கி நிறைய பரிசுகள் பாராட்டி எல்லாம் வாங்கிட்டே இருக்காரு. அப்படிங்கிற கோவத்தில் அங்கே இருக்கிற அமைச்சர்கள் எல்லாம் ஒரு திட்டம் போட்டு குதிரையை ஒவ்வொரு அமைச்சருக்கும் கொடுத்து, அதே மாதிரி தெனாலிராமனுக்கும் ஒரு குதிரையை கொடுத்து, அந்த குதிரை ஒரு மாதம் கழித்து திருப்பி வாங்கும்போது எவ்வளோ வெயிட் இருக்கோ, கொடுக்கும்போது எவ்வளோ வெயிட் இருக்கோ அதே அளவு வெயிட்டு குதிரை திருப்பி கொடுக்கும்போதும் இருக்கணும். ஆனால் ஆகாரம் ஃபுல்லாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது கண்டிஷன் பேரில் மன்னர் தலைமையை ஏற்படுத்தி அந்த மன்னர் தலைமையில் தெனாலிராமனுக்கு ஒரு குதிரையை கொடுக்குறாங்க. இதில் 2 அமைச்சர்களுக்கும் அதே மாதிரி குதிரையை கொடுக்குறாங்க. 2 அமைச்சர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு வேளை மட்டும் நல்ல உணவு அந்த குதிரைக்கு கொடுக்கலான்னு முடிவு பண்ணுறாங்க. இன்னொருத்தர் என்ன பண்ணுறாரு, ஒரு வேளையில் பாதி உணவு மட்டும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. ஆனால் தெனாலிராமன் மட்டும் புத்திசாலித்தனமாக என்ன பண்ணுறாருன்னா, குதிரையை ஒரு கூண்டில் அடைச்சிடுறாரு. கூண்டில் அடைச்சது மட்டும் இல்லாமல் அந்த கூண்டுக்கு பக்கத்திலே இன்னொரு கூண்டை உருவாக்கி நடுவில் ஒரே ஒரு கம்பி கேட்டை போட்டு சிங்கத்தை கொண்டாந்தங்க கட்டிடுறாரு. சிங்கத்தை கட்டிட்டா எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும் தெரியுமா. நம்ம என்னதான் சாப்பிட்டாலும் பயத்தோடையே நம்ம இருந்தோம்னா நம்ம உடம்புல எதுவுமே ஒட்டாதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அது மிருகமாக இருந்தாலும் சரி, மனுஷனாக இருந்தாலும் சரி, அதுதான் எல்லாருக்கும் நிதர்சனமான உண்மை. அது தெனாலிராமன் புத்திசாலித்தனமாக யோசித்து சிங்கத்தை பக்கத்துலேயே வச்சுட்டு அதுக்கு 3 வேளையும் ஃபுல் ஆகாரம் நல்லா நீட்டாக கொடுக்குறாரு. அது ஒவ்வொரு வேளையும் சாப்பிடும்போதும் நம்மளை சிங்கம் அடித்து சாப்பிட்ருமோன்ற பயத்திலேயே அந்த குதிரை அங்கே வளர்ந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழித்து அதோட வெயிட் ஆவரேஜாக குதிரைக்கு ஒரு 100 கிலோன்னு வச்சுக்கலாமே. 100 கிலோ குதிரையை ஒரு அமைச்சரோட வீட்டுக்கு போய் பார்க்குறாங்க. ஒரு வேளை உணவு கொடுத்த அமைச்சர் இருக்கார் இல்லையா, அவரோட குதிரையை வெயிட் போட்டு பார்க்குறப்ப அந்த குதிரை கிட்டத்தட்ட ஒரு 70 கிலோவுக்கு வந்துருச்சு. 30 கிலோ வெயிட் லாஸ் ஆயிடுச்சு. ஓகேவா. அடுத்த குதிரை பாதி வேலை தான் சாப்பிட்டுச்சு. ஒரு வேலைக்கே பாதி தான் சாப்பிட்டுச்சு. அந்த குதிரை கிட்டத்தட்ட 60 கிலோ சுத்தமாக மெலிஞ்சு போச்சு. ஆனால் தெனாலிராமனோட குதிரையை எடை போட்டு பார்க்கும்போது அது அதே வெயிட் 100 கிலோவில் 1 கிலோ கூடவும் இல்லை குறையவும் இல்லை. அப்படி இருந்ததும் மன்னர்லேருந்து அந்த அமைச்சருங்க வரைக்கும் மண்டையை பிச்சுக்கிட்டாங்க. இது என்ன ரொம்ப இருக்குது, நாமளும் தான் ஆகாரம் குறைச்சி கொடுத்தோம், ஆகாரம் கூட்டி கொடுத்தோம், இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இந்த தெனாலிராமன் நம்ம கண்ணு முன்னாடியே நல்லபடியாக தான் சாப்பாடு கொடுத்தேங்கிறான், அதுவும் நல்லா தான் சாப்பிட்ருக்குது. ஆனால் ஏன் தேரலன்னு சொல்லி எல்லாருமே அந்த சந்தேகத்திலே இருந்துட்டு இருந்தாங்க. அப்போ மன்னர் தெனாலிராமனை கேட்டால் தான் இதுக்கு பதில் கிடைக்கும்னு தெனாலிராமனை கூப்பிட்டு, நீ என்ன பண்ண, ஏதோ ஒன்று பண்ணியிருக்க, இல்லைன்னா குதிரை நல்லா சாப்பிட்டும் உடம்பு தேரலைன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லி மன்னர் கேட்க, தெனாலிராமன் சிரிச்சுக்கிட்டே, அதுக்கு எனக்கு எந்த தண்டனையும் கொடுத்துடல, அப்படின்னா எனக்கு வாக்கு கொடுங்க, அப்படின்னா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. ஓகே, நான் எந்த தண்டனையும் உனக்கு கொடுக்கல, என்ன காரணம்னு சொல்லு அப்படின்னா, குதிரையை ஒரு கூண்டில் போய் நீங்கள் கொடுத்ததுமே அடைச்சிட்டேன். நீங்கள் வேணுங்கிற ஆகாரம் எல்லாமே 3 வேளையும் கொடுக்க சொன்ன மாதிரி சூப்பராக தான் ஆகாரம் கொடுத்துட்டு வந்தேன். ஆனால் ஒரே ஒரு வேலை மட்டும் செஞ்சேன். அதாவது மனிதர்களுக்கும் சரி மிருகங்களுக்கும் சரி பயத்தோடு இருந்தாலோ இல்லை பயத்தோடு சாப்பிட்டாலோ உடம்புல எந்த சத்தும் ஒட்டாதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி நான் பக்கத்தில் சிங்கத்தை கட்டி வச்சிட்டேன். சிங்கத்தை கட்டி கூண்டில் வச்சுட்டு நடுவில் ஒரு கம்பி கேட்டை போட்டு குதிரையை நல்லா பாதுகாப்பாக தான் வச்சுருந்தேன். இருந்தாலும் குதிரை நம்மளை சிங்கம் அடித்து சாப்பிட்ருமோங்கிற பயத்திலே இருந்ததால் அது எடை கூடவும் இல்லை குறையவும் இல்லை, நல்லா சாப்பிட்டுது அப்படின்னு சொன்னதும் மன்னர் கிருஷ்ணதேவராயருக்கு ஒரே ஆனந்தம். என்ன இருந்தாலும் திரும்பவும் புத்திசாலிங்கிறத தெனாலிராமன் நிரூபிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி அவரை வாரி அணைச்சி அவருக்கு நிறைய பாராட்டுகளும் பரிசுகளும் கொடுக்குறாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது குட்டீஸ், எந்த பிரச்சனை சிக்கினாலும் கொஞ்சமாக புத்திசாலித்தனமாக யோசிச்சோம்னா நாம் எந்த ஒரு பிரச்சனையிலிருந்தும் வெளியே வந்துடலாம். இதுதான் இந்த தத்துவத்தை தான் இந்த கதை உணர்த்துது. குட்டீஸ் தமிழ் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் குட்டீஸ், பாய். குட்டீஸ் தமிழ் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.